சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல். அப்ப எதுதான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத தேடுதல் வந்து இன்னமும் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது மெய்ஷர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ்குள்ள ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, அதுக்கு பேரு நியூக்ளின் அப்படிங்கறதான் ஒரு ஜெனடிக் மெட்டீரியலா ஒரு ஜெனரேஷன்ஸ்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொன்னாலும், ஈவன் மெண்டல் வந்து ஒரு ஃபேக்டர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு த ப்ரோஜெனிஸ் அப்படின்னு சொன்னாலும், இட் டுக் மோர் தென் 100 இயர்ஸ், 100 இயர்ஸ்க்கு மேல ஆயிருக்கு டிஎன்ஏ தான் அப்படிங்கிறது ஜெனடிக் மெட்டீரியலா ஃபைண்ட் பண்றதுக்கு. 1926ல தான் the mechanism of inheritance வந்து had reached the molecular level. அது மட்டும் இல்லாம மெண்டல், வால்டர் சட்டன் and the TH மார்கன் பாத்தீங்கன்னா குரோமோசோம் மூலமா தான் ஒரு ஜெனரேஷன்ஸ்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன்ஸ்க்கு கேரக்டர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. அதாவது நம்மளுடைய ரிசர்ச் வந்து குரோமோசோம் பக்கத்துல வந்து திருப்பினாங்க. ஆனா இன்னமுமே வாட் எக்ஸாக்ட் த ஜெனடிக் மெட்டீரியல், அப்ப எதுதான் ஜெனடிக் மெட்டீரியல்? இவங்க டிஎன்ஏன்னு சொல்றாங்க, ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க, நியூக்ளியன் சொல்லிட்டாங்க, குரோமோசோம் சொல்லிட்டாங்க. ஆனா எது எக்ஸாக்டா எது நம்மளுடைய ஜெனடிக் மெட்டீரியல் ஒரு ஜெனரேஷன்ஸ்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறது அப்படிங்கறத நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the search for genetic materialல ஃப்ரெட்ரிக் கிரிஃபித்ஸ் பாத்தீங்கன்னா 1928ல மைஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் வச்சு நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சொல்றாருப்பா. அதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற பாக்டீரியாவை 2 பெட்ரி டிஷ்ல வந்து வளர்க்குறாரு. ஒரு டிஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத் காலனிஸ், அதாவது இருக்கிற எல்லா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கு அதோட அவுட்டர் சர்ஃபேஸ். அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியல் பெட்ரி டிஷ்ல பாத்தீங்கன்னா அதோட அவுட்டர் கோட் வந்து மியூக்கோஸ் கோட் இல்லாம ரஃப்பா இருந்திருக்கு. ஓகே, அதாவது ரொம்ப சொரசொரான்ட்டு இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப பாலிஷ்டா ஸ்மூத்தா இருந்திருக்கு. ஓகே, கிரிஃபித் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஸ்மூத் காலனிஸ் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாவை எடுத்து ஒரு மவுஸ்க்கு வந்து போடுறாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா மவுஸ் வந்து இறந்துருச்சு. அதாவது மவுஸ் எப்படி இறந்தது? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற பாக்டீரியா நமக்கு நிமோனியா, அதாவது லங் டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ அதுல இந்த மவுஸ் வந்து இறந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரெயின் இருந்ததுல, ரஃபா இருந்ததுல, வெளியே மியூக்கஸ் கோட் இல்லாம ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா இருந்ததுல, அதை வந்து எகெயின் ஒரு மவுஸ்க்கு போடுறாரு. பட் மவுஸ் வந்து நிமோனியாவில் அஃபெக்ட் ஆகாம உயிரோட இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்மூத் ஸ்ட்ரெயினை போட்டாரு, மவுஸ் வந்து இறந்துருச்சு. இதே வந்து ரஃப் ஸ்ட்ரெயினை போட்டாரு, மவுஸ் வந்து அலைவ் உயிரோட இருக்கு. வீட்ல கில் பண்ண இந்த ஸ்மூத் ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, அதை வந்து மவுஸ்க்கு போடுறாரு, மவுஸ் வந்து அலைவா இருக்கு. கில்டு எஸ்ட்ரெயினையும் அண்ட் ஆல்சோ ரஃப் ஸ்ட்ரெயின்ஸ் ரெண்டையும் சேர்த்து மவுஸ்க்கு போடும்போது மவுஸ் வந்து இறந்துருச்சு. இது எப்படிடா பாசிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காம்போனன்ட் தான் ஹாட் ஸ்ட்ரெயினை வந்து எஸ்ட்ரெயினா மாத்தி மவுஸை வந்து கில் பண்ணிருக்கு. அப்ப ஏதோ ஒரு பொருள் வந்து இந்த ஹீட் கில்டு ஸ்ட்ரெயின்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகி ஆர் ஸ்ட்ரெயினையும் எஸ்ட்ரெயினா மாத்தி மவுஸை வந்து நிமோனியாவை காஸ் பண்ணி கில் பண்ண வச்சிருக்கு. ஒரு காம்போனன்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் த ஹீட் கில்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியால இருந்து ஆர் ஸ்ட்ரெயினுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நல்லா இருந்த ஆர் ஸ்ட்ரெயினை எஸ்ட்ரெயினா கன்வெர்ட் பண்ணி மவுஸை வந்து சாகடிச்சிருச்சு அப்படிங்கிறது ஃப்ரெட்ரிக் கிரிஃபித்ஸ் வந்து சொல்றாரு. இவர் வந்து ஏதோ ஒரு காம்போனன்ட் தான் சொன்னாரே ஒழிய எக்ஸாக்டா பயோகெமிக்கல் நேச்சர் படி அது டிஎன்ஏவா, ஆர்என்ஏவா, புரோட்டீனா அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லல. டு த ஒர்க் ஆஃப் ஆஸ்வெல்ட் ஆவ்ரி, அடுத்து மெக்லியான் அண்ட் மெக்லியான் மெக்காட்டி, இவங்க 3 பேரும் பாத்தீங்க அப்படின்னா 1933ல இருந்து 1944 வரைக்கும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா the genetic material வந்து புரோட்டீன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கிரிஃபித்ஸினுடைய டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபலை மறுபடியும் வந்து ரீடிஸ்கவர் பண்றது மூலமா இது எக்ஸாக்டான ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத இவங்க வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. இப்போ மெக்லியான் அண்ட் மெக்லியான் மெக்காட்டி worked to determine the biochemical nature of transforming principles in Griffith's experiment. They purified biochemicals, அதாவது கிரிஃபித்ஸினுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை இவங்க மறுபடியும் ரீடிஸ்கவர் பண்றாங்கப்பா. என்னது? இப்ப கிரிஃபித் என்னப்பா செஞ்சாரு? ஹீட் கில்டான ஒரு எஸ்ட்ரெயினையும் ஆஸ்ட்ரெயினையும் சேர்க்கும் போது மவுஸ் வந்து இறந்துருச்சு, டெத் ஆயிருச்சு. அப்ப ஹீட் கில் ஸ்ட்ரெயின்ல இருந்து எந்த காம்போனன்ட் வந்து ஆஸ்ட்ரெயினை வந்து மோர் விருலண்டா மாத்துச்சு, இதை தான் அவங்க ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஹீட் கில் எஸ்ட்ரெயின்ல இருந்து அவங்க எதை ரிட்ரீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன், டிஎன்ஏ அண்ட் த ஆர்என்ஏ, இந்த 3ஐயும் ஹீட் கில் எஸ்ட்ரெயின்ல இருந்து ரிட்ரீவ் பண்றாங்க. எஸ்ட்ரெயின்ல இருந்து புரோட்டீன் அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இந்த 3ஐயும் ரிட்ரீவ் பண்ணி எது வந்து ஹீட் கில் எஸ்ட்ரெயின்ல இருந்து ஆஸ்ட்ரெயினுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அந்த மவுஸ் வந்து கில் பண்ணுச்சு அப்படிங்கிறத இவங்க ஃபைண்ட் பண்ண போறாங்க. அப்போ they discovered that digestion of protein and RNA using protease and RNase did not affect the transformation. இப்ப பாருங்கப்பா, இப்ப ஒரு டெஸ்ட்
டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறாங்க. அந்த ஹீட் எஸ்ட்ரைன் இருக்குல்ல, அந்த ஹீட் கில் எஸ்ட்ரைனை ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து எடுத்துக்கிறாங்கப்பா. அந்த ஹீட் கில்டு இது வந்து ஹீட் கில்டான எஸ்ட்ரைன். ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 காம்போனன்ட் எடுத்துக்கிறாங்க. ஒன்று டிஎன்ஏ, எஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ, இன்னொன்று வந்து புரோட்டீன். இப்போ இதில் எந்த காம்போனன்ட் வந்து ஆர் ஸ்ட்ரெயினை எஸ்ட்ரெயினாக மாற்றி மவுஸை வந்து கில் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து இவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட். அப்போது எந்த காம்போனன்ட் வந்து இதில் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றா அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ்னா எப்படி பண்ண முடியாதுல்ல, இப்போ ப்ரோட்டீனை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ அடுத்த டெஸ்ட் டியூப்ல புரோட்டியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை போடுறாங்க. புரோட்டியேஸ் என்சைம் போடும்போது புரோட்டீன் இருக்காது, உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது. ஓகேவா? இப்போ இதை ஒரு ஆர் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டுறாங்க. ஆர் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ட்ரெயினாக மாறி மவுஸ் வந்து டெத் ஆயிடுச்சு. எஸ், மவுஸ் வந்து டெத் ஆயிடுச்சு. அப்போது இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, புரோட்டீன் வந்து இதுக்கு காரணம் கிடையாது, மிச்சம் இருக்கக்கூடிய 2 கல்பிரிட்டில் தான் யாரோ ஒருத்தவங்க ஆர் ஸ்ட்ரெயினை எஸ்ட்ரெயினாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஹீட் கில் எஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏவை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஆர்என்ஏவை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கப்பா, ஆர்என்ஏஸ் அப்படிங்கிற என்சைமை போடுறாங்க. பட் டிஎன்ஏ உள்ளே இருக்கான். எஸ், அப்போ இதை தூக்கி எகெயின் ஒரு ஆர் ஸ்ட்ரெயின்ல போடுறாங்க. ஆர் ஸ்ட்ரெயின்னா என்ன, ரஃப் காலனி இருக்கிறது, இது டிசீஸே காஸ் பண்ணாது. அவன்கிட்ட போடும்போது இது என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் எஸ்ட்ரெயினை ப்ரொடியூஸ் பண்ணி மவுஸை வந்து டெத் பண்ணிடுச்சு. எஸ், அப்போ இவங்க 2 பேர் என்ன இருக்கவே 3 பேர். எஸ், 3 பேர்ல புரோட்டீனும் பண்ணலை, ஆர்என்ஏஸும் பண்ணலை. அடுத்து ஃபைனலாக இருக்கவன் டிஎன்ஏ. இப்போ என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏ மட்டும் இருக்கு. எஸ், புரோட்டீனை ரிமூவ் பண்ணணும்ல, இங்கே வந்து டிஎன்ஏஸ் அப்படிங்கிற என்சைமை போட்டு டிஎன்ஏவும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இந்த ஆர் ஸ்ட்ரெயின் வந்து எஸ்ட்ரெயினாக மாறவே இல்லை. மவுஸ் வந்து உயிரோட இருக்கு. மவுஸ் வந்து உயிரோட இருக்கு. அப்போ இதிலிருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ஷிஸ் அண்ட் சேஸ் இவங்க 2 பேரும் 1952ல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கப்பா. இது ஹெர்ஷிஸ் அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்ஏ தான் த எக்ஸாக்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறதுக்காக இவங்க பாக்டீரியோஃபேஜ் வந்து எடுக்கிறாங்க. பாக்டீரியோஃபேஜ்னா என்னப்பா, பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை தான் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஹெர்ஷி அண்ட் சேஸ் grew some bacteriophage virus on a medium containing radioactive phosphorus and some others on medium containing radioactive sulfur virus. Grown in phosphorus got radioactive DNA because only DNA contained phosphorus. வைரஸ் அண்ட் சேஸ் வந்து 1952ல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டிஎன்ஏ தான் எக்ஸாக்டான ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இவங்க அதுக்கு எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ்ப்பா. இப்போ பாக்டீரியோஃபேஜ்னா என்ன, வைரஸ் தட் இன்ஃபெக்ட்ஸ் த பாக்டீரியா. பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் தான் நம்ம பாக்டீரியோஃபேஜ்னு சொல்கிறோம். இந்த பாக்டீரியோஃபேஜை பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வளர்க்குறாங்க. மீடியம்ல பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பேட் கொடுக்குறாங்க. இந்த மீடியம்ல ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வந்து கொடுக்குறாங்கப்பா. ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் ரேடியோ ஆக்டிவிட்டி பாஸ்பரஸ் கொடுக்கறதுனால பாஸ்பேட் எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கே போய் இது வந்து உட்காந்துக்கிறோம். பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எந்த இடத்துலப்பா இருக்கும், டிஎன்ஏல இருக்கும், நம்ம வந்து படிச்சிருக்கோம். எஸ், அப்போ இந்த பாக்டீரியோஃபேஜ் இந்த வைரஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளிக் மெட்டீரியல்ல போய் இந்த பாஸ்பேட் வந்து போய் உட்காந்துக்கிறதுன்னு சொல்றோம். போய் வந்து அட்டாச் ஆகிக்கிறோம். பிகாஸ் நமக்கு தெரியும் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ எது இருந்தாலும் அதில் ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும், ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும், அண்ட் ஆல்சோ சுகர் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி பாஸ்பேட் வந்து கொடுக்கறதுனால பாஸ்பேட் எந்த இடத்துல இருக்கோ அங்கே போய் இது போய் அட்டாச் ஆயிருச்சு. ஓகே, இந்த மீடியம்ல பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வந்து கொடுக்குறோம். சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா அவுட்டர்ல இருக்க புரோட்டீன் கோட்ல போய் இருக்கும். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி ஆன சல்ஃபர் எந்த இடத்துல போய் அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்டர் போர்ஷன்ஸ்ல போய் அட்டாச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த 2 பாக்டீரியோஃபேஜையும் எடுத்து நம்ம ஒரு ஈகோலைங்கிற பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண வைக்க போகிறோம்.
எதுக்கு நம்ம இன்ஃபெக்ட் பண்ண வைக்க போறோம்? எது வந்து ஜெனடிக் மெட்டீரியல், அதாவது ஒரு ஜெனரேஷன்ஸ்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன்ஸ்க்கு எந்த பொருள் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்றதுக்காக தான். சரியா? இந்த பிக்சர்ஸ்ல பாருங்கப்பா, இது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து சல்ஃபர்ல இருக்கக்கூடிய பாக்டீரியோஃபேஜ் அவுட்டர் ரிங்ல வந்து புரோட்டீன் கோட்ல போய் சல்ஃபர் அட்டாச் ஆயிடுச்சு. இது பாருங்க பாஸ்பேட், ரேடியோ ஆக்டிவிட்டி பாஸ்பேட் இருக்கிறது டிஎன்ஏல போய் அட்டாச் ஆயிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். அப்ப இன்ஃபெக்ஷன்ஸ்ல என்ன ஆகும்? இப்போ இது ரெண்டுமே போய் அந்த பாக்டீரியாவோட அவுட்டர் கோட்ல போய் அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகி அதுக்குள்ள உள்ள ஜெனடிக் மெட்டீரியலை உள்ள வந்து அனுப்புது. இது உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் இங்க வந்துருச்சு, அதே மாதிரி இது உள்ள ஜெனடிக் மெட்டீரியல் இங்க வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா வெளியில உள்ள அவுட்டர் கோட்டை நம்ம ரிமூவ் பண்றோம். அந்த ப்ராசஸ்க்கு பேரு பிளெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெண்டிங்னா என்ன? ரெண்டையும் வந்து ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு பிளெண்ட் பண்ற மாதிரி. பிளெண்ட் பண்ணா வெளியில உள்ள அவுட்டர் கோட் தனியாகவும் உள்ள உள்ள நியூக்ளிக் மெட்டீரியல் தனியாகவும் வந்துடும். யூஸ்வலா பாக்டீரியாவோட இயல்பான நேச்சர் என்ன அப்படின்னா பாக்டீரியாக்குள்ள எந்த ஒரு காம்போனன்ட் வந்தாலும் அது தன்னுடைய காம்போனன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணும்பா. அதுதான் பாக்டீரியாவோட இயல்பான நேச்சர். இப்ப உள்ள வந்த இந்த மெட்டீரியல் இருக்குல்ல, அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி சல்ஃபர் கொடுத்ததும் சரி, ரேடியோ ஆக்டிவிட்டி பாஸ்பரஸ் கொடுத்ததும் சரி, உள்ள ரேபிடா மல்டிப்ளிகேஷன் பண்ணுச்சு. அப்ப ரேபிடா மல்டிப்ளிகேஷன் இங்க நடக்கிறது எது? வைரஸ். எஸ், இது வந்து பாக்டீரியா, அதுக்குள்ள உள்ள காம்போனன்ட் வந்து வைரஸ். மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுச்சு. மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா சென்ட்ரிஃபிகேஷன் பண்றோம்ப்பா. சென்ட்ரிஃபிகேஷன்ஸ்னா நமக்கு தெரியும், டென்சிட்டி கிரேடியன்ட்ல போட்டு நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணோம். சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்குது? வெளியில வரக்கூடிய மெட்டீரியல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம செக் பண்றோம். செக் ஆக்டிவிட்டி சல்ஃபர் கொடுத்ததுல வெளியில உள்ள அவுட்டர் கோட்டான சூப்பர் நான்டெக்ட் மட்டும்தான் ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தது. உள்ள செல்ஸ்ல வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியே இல்லை. இதே ரேடியோ ஆக்டிவ் நம்ம பாஸ்பரஸ் கொடுத்ததுல அவுட்டர் கோட்ல வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை, உள்ள செல்ஸ்ல வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கு. அப்ப டிஎன்ஏ தான் வைரஸ்ல இருந்து பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. இப்ப பாக்டீரியா இன்ஃபெக்டட் வித் வைரஸ் ஹேவிங் ரேடியோ ஆக்டிவ் புரோட்டீன்ஸ். இப்ப பாக்டீரியா infected with radioactive proteins were not radioactive. radioactivity இதுல இல்ல. ஓகே, அப்ப proteins did not enter the bacteria from the virus. என்ன தெரிஞ்சுக்கிறோம்? DNA அப்படிங்கிறது ஜெனடிக் மெட்டீரியலா from the வைரஸ்ல இருந்து பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்.